ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 2022 ஐஎன்எம்லேருந்து எத்தனை கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனலைசஸ் தான் போட போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரே 7 கொஷின்ஸ் தான்ப்பா 2022 கேட்டிருக்காங்க. என்ன அந்த கொஸ்டின் எப்படி ஈஸியாக கேட்டிருக்காங்களா கஷ்டமாக கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு யார் வருவாங்க? எடுத்தோடனே பூலித்தேவர் வருவார். ரெண்டாவதாக வேலுநாச்சியார் வந்து வருவாங்க. மூணாவதாக யார் வருவாங்க? கட்டபொம்மன். நாலாவதாக யார் வருவாங்க? மருது சகோதரர்கள். அப்போ ஈஸியாக இது வந்து போட்டுடலாம். நம்ம வந்து ஆர்டர் தெரிஞ்சாலே அவங்களோட இறப்பும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு புலித்தேவர், ரெண்டாவது வேலுநாச்சியார் வருவாங்க. வேலுநாச்சியாரில் யார் இருப்பாங்க? குயிலின்றவங்க இருப்பாங்க. அடுத்தது கட்டபொம்மன், அடுத்தது மருது சகோதரர்கள். அப்போ ஈஸியாக அடிச்சிடலாமா? ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி 1 2 3 4. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் தான்ப்பா இந்த வீடியோ இருக்கும். 5 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொஷின், இந்த 7 கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். அடுத்தது, தமிழ்நாட்டோட முதல் பெண் மருத்துவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது ஈஸியாக அடிச்சிடலாம். ஆப்ஷன் பி முத்துலட்சுமி ரெட்டி. சரி, கல்வி உதவித்தொகை யாரோட பேரில் கொடுத்துட்டு வராங்கன்னா மூஆலூர் ராமநாதன் பேரில் வந்து கொடுத்துட்டு வராங்க. தர்மாம்பாள். பெரியாருக்கு பெண்கள் மாநாட்டில் யார் பட்டம் கொடுத்துருப்பாங்க? தர்மாம்பாள் அவர்கள் தான் பெரியார்னு சொல்லி பெண்கள் மாநாட்டில் பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. பண்டிதராபாவை என்ன பண்ணியிருப்பாங்க? தடைகளை மீறி கல்வி கட்டு பண்டிதரானவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டிதராமாபாய். நெக்ஸ்ட் பாருங்கள், பின் வருவனவற்றுள் எந்த சபை இரட்டை சீனிவாசனால் துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த சபைப்பா? ஆதி திராவிட மகாஜன சபை. ஆப்ஷன் டி ஆதி திராவிட மகாஜன சபை. சரிப்பா, இந்த ஆதி திராவிட மகாஜன சபை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1893 இந்த ஆதி திராவிட மகாஜன சபை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இவர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாருன்னா 1930 1931 என்ன பண்ணியிருப்பாருன்னா ஃபஸ்ட்டு 2வது வட்டமேசை மாநாட்டில் இவர் வந்து கலந்துக்குவார். கேட்பாங்க, நமக்கு கூற்று கொடுத்துட்டு காரணத்தில் கேட்கலாம். அப்போ 1930-31 நடந்த முதல் மற்றும் 2வது வட்டமேசையில் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன். ஆதி திராவிட மகாஜன சங்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1893. சரி, 1932 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பூனா ஒப்பந்தம் வந்து போட்டிருப்பாங்க. 30-31 முதல் மற்றும் 2ஆம் வட்டமேசையில் கலந்துக்கிறாரு. 32 என்ன ஒப்பந்தம் போடுறாங்க? பூனா ஒப்பந்தம் போடுறாங்க. அதுலேயும் இவர் வந்து இருப்பார். 1939 என்ன அப்படின்னா ஜீவிய சாவித சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சரித சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து வெளியிடப்பட்டது இவரால். ஓகே, அதனால இந்த 4 பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எந்த சபை இரட்டை சீனிவாசனால் துவங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி ஆதி திராவிட மகாஜன சபை. நெக்ஸ்ட் பாருங்க, 1930 கொஷின் என்ன அப்படின்னா கீழ்கண்ட கூற்றுகளில் பகத்சிங் தொடர்பான சரியான கூற்று தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க, 1930 பகத்சிங் சிட்டாகாங் ஆயுதப்படை படைத்தலைவரை தளத்தை தாக்கினார் அப்படின்னு கூட்டிருக்காங்க. இது வந்து தப்பு. இவர் 1930 ஏப்ரல் 18 என்னப்பா பண்ணியிருப்பாரு? சிட்டாகாங் படைத்தலைவரை வந்து தாக்கியிருப்பாரு. ஆயுதப்படையை தாக்கியிருக்க மாட்டோம், வெறும் படைத்தளத்தை தான் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க, 1929 பகத்சிங் PK தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவையில் குண்டு வீசியிருப்பார். இது வந்து ரைட்டு. அடுத்தது 1925ஆம் ஆண்டு பகத்சிங் வந்து இந்துஸ்தான் குடியரசு படையை வந்து நிறுவியிருப்பார். ஓகேவா, நமக்கு வந்து ஆன்சர் என்னன்னா 2 மட்டும்தான் சரி. 1925 அவர் வந்து நிரூபிக்க மாட்டார். இந்துஸ்தான் குடியரசு எப்போ நிறுவிப்பார்னா 1924 நிறுவிப்பார். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ 2 மட்டும்தான் சரி. 1930 ஏப்ரல் 18 என்ன பண்ணியிருப்பார்? சிட்டாகாங் படைத்தளத்தை வந்து தாக்கியிருப்பார். 1929 பகத்சிங் என்ன பண்ணியிருப்பார்? பிகே தத்துடன் இந்த மத்திய சட்டப்பேரவையில் குண்டு வீசியிருப்பார். 1924 தான் பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசு படையை வந்து நிறுவியிருப்பார். ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ 2 மட்டும்தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரோட செய்தித்தாள்களையும் இதழ்களையும் நம்ம காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சரி, காலவரிசைப்படுத்தலாமா? ஃபர்ஸ்ட் அவரோட செய்தித்தாள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? குடியரசு புரட்சி. அவரோட செய்தித்தாள் என்னது? குடியரசு புரட்சி. அவரோட இதழ்கள் என்னதுப்பா? அவரோட இதழ்கள் அப்படின்னா பகுத்தறிவு விடுதலை. ஓகே, பகுத்தறிவு விடுதலை அவரோட இதழ்கள். நம்ம காலவரிசைப்படுத்தணும் என்ன வரும்? ஆப்ஷன் பி 3 4 1 2. நெக்ஸ்ட் பாருங்க, இதுவும் ஈஸியாக போட்டுடலாம். ஒண்டி வீரன் அப்படின்னா மருது சகோதரர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒண்டி வீரன் யாரில் வருவா? பூலித்தேவரில் தானே யார் வருவாங்க? ஒண்டி வீரன் வந்து வருவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு வந்து தப்பு. நெக்ஸ்ட் பாருங்கள், கோபால நாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பில் இருந்திருப்பா. இது வந்து ரைட்டு. அடுத்தது குயிலின்றது யார்ப்பா வருவாங்க? வேலுநாச்சியார் வந்து வருவாங்க. குயிலெலாம் யார் வருவாங்க? வேலுநாச்சியார் வந்து வருவாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பூலித்தேவர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினும் தப்பு. முத்துவடுகநாதர் காளையர் கோவில் போரில் வந்து இறந்திருப்பார். அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2 4 மட்டும்தான் ரைட்டு. 2 4 மட்டும்தான் ரைட்டு. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி 2 மற்றும் 4 சரி. ஈஸியாக போட்டுடலாம். சரியான ஈஸியாக இந்த லெசன் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து ஈஸியாக நம்ம அடிச்சுட்டு போயிடலாம் ஆர்டரை வச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, சிவசுப்பிரமணியம் கைத்தாறு கோட்டையில் வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பாரு. கட்டபொம்மன் சங்கரகிரி கோட்டை. அந்த மாதிரி பொறுத்த சொல்லி நம்மளை வந்து கேட்டிருக்காங்க.
சிவசுப்பிரமணியம் எந்த கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவசுப்பிரமணியம் அப்படின்னா எந்த கோட்டையிலனா நாகாலபுரம் கோட்டையில் சிவசுப்பிரமணியம் வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பாரு. அடுத்தது கட்டபொம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைத்தாறு கோட்டையில் தூக்கிலிடப்பட்டிருப்பாரு. அடுத்தது மருது சகோதரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. தீரன் சின்னமலை அப்படின்னா சங்கரகிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? சிவசுப்பிரமணியம் சங்கரகிரி கோட்டையில் நாகாலபுரம் கோட்டையில் எப்போ தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா 1799 செப்டம்பர் 13. அடுத்தது பாருங்க, கட்டபொம்மன் கைத்தாறு கோட்டையில் எப்போ தூக்கிலிடப்பட்டிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1799 அக்டோபர் 16. அடுத்தது மருது சகோதரர்கள் எப்போ தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1801 அக்டோபர் 24. இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சு படிக்கோங்க. இப்போ இப்படி கேட்டாங்கன்னா அடுத்தது நம்ம வந்து இப்படியும் கேட்கலாம். தீரன் சின்னமலை அப்படின்னா 1805 ஜூலை 31 எங்கே சங்கரகிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. சிவசுப்பிரமணியம் நாகாலபுரம், கட்டபொம்மன் அப்படின்னா கைத்தாறு கோட்டை, மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை, தீரன் சின்னமலை நாகாலபுரம். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டைம் இப்படி கேட்டாங்கன்னா அடுத்த டைம் நமக்கு வேறு மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பாரதியாரோட இந்தியா வார இதழ் மிதவாத தேசியவாதோட குரலாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. நெக்ஸ்ட் 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதியார் வந்து கலந்து கொண்டார். இது வந்து ரைட்டு. சக்கரவர்த்தி சுதேசமித்திரம் போன்ற பத்திரிகைகளில் பாரதியார் வந்து பணியாற்றிருப்பார். இதுவும் ரைட்டு. தி இந்து பத்திரிகை வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணியர் வந்து வெளியிட்டிருப்பார். நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். பாரதியார் இந்திய வார இதழில் மிதவாதிகள் தேசியவாதிகள் குரலாக திகழ்ந்ததுன்னு சொல்லி இது தப்புன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் டி 2, 3, 4 சரி. அவ்வளோதான்ப்பா. நமக்கு வந்து ஒரு 7 கொஷின் தான் கேட்டாங்க. 7 கொஷினும் ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக வந்து அடிச்சிடலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.